வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தினுடைய வரலாறு என்ன, மேலும் இந்த நாளில் கார்த்திகை தீபத்தின் திருநாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாகும், மேலும் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும்னா தவறாமல் இந்த வழிபாட்டை கார்த்திகை மாதத்தில் செய்து பாருங்கள். அதற்கான பலனை நீங்கள் இரட்டிப்பாக பெறலாம். இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை தலத்தில் நடந்த ஒரு அதிசய நிகழ்வு என்னன்னு தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். முன்பொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்த்திகை பௌர்ணமி என்று தான் ஒரு சிவாலயத்தின் தீபம் ஏற்றி நீண்ட நேரம் எரிந்து திரி கருகி அணியக்கூடிய தருவாயில் பார்த்தீங்கன்னா மெல்லியதாக எரிந்து கொண்டிருந்திருக்கு அந்த தீபமும். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அங்கு வந்த ஒரு எலி ஒன்று விளக்கில் இருந்த திரியை இழுத்து போகும் நோக்கத்தோடு அணைத்து போகக்கூடிய நிலையிலிருந்த அந்த திரியை இழுத்துச்சான். எலியினால் தூண்டப்பட்ட திரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக எரிய துவங்கியதுமே எலி பயந்து ஓடிடுச்சு. கார்த்திகை பௌர்ணமி என்று சிவன் ஆலயத்தில் விளக்கை பிரகாசமாக எரிய வைத்ததை செய்ததால அந்த எலி பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவியில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து சிவ பக்தராக விளங்கி வந்திருக்கு. இறைவனுடைய கருணையால தன் முற்பிறவினுடைய அறிந்த மகாபலியும் பார்த்தீங்கன்னா தன் ஆட்சி காலத்துல கார்த்திகை தீப விழாவை சிறப்பாக கொண்டாடி வந்திருக்காரு. பின்னர் அவர் இறைவனுடைய திருவடிவை சேரும் காலத்துல இறைவனை நோக்கி மக்கள் அனைவருமே கார்த்திகை பௌர்ணமி என்று தீபம் ஏற்றி வழிபட்டு நன்மை அடைய வேண்டுன்னு வேண்டியிருக்காராம். அவ்வாறு ஈசனும் வரமளிக்க இன்றுமே மக்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே இல்லந்தோறும் தீபம் ஏற்றி வழிபடுறோம். சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்துல திருமால் பிரம்ம இருவருக்குமே அக்னி வடிவமாக காட்சி தந்திருக்காரு. இந்த நாளில் தான் நாம தீப திருநாளாக கொண்டாடுறோம். மலையில தீபம் ஏற்றப்பட்டதுமே மக்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு விண் அதிர முழக்கமிடுவாங்க. இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உன் முகத்தால் அத்வைத்த ஜோதியை காண்பது தான் தரிசனன்னு ரமண மகர்ஷியும் சொல்லியிருக்காரு. தீப தரிசன பிறவி பிணிய அறுக்க வல்லதுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை தீப திருநாள் பார்த்தீங்கன்னா தொன்மை வாய்ந்த திருநாள் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த திருநாளில் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடி தான் வர தீப திருநாள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது. இதை தான் நம்ம திருவண்ணாமலை தீபம்னு சொல்கிறோம். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஒளிமயமாக காட்சியளித்ததை நினைவு கூற வகையில் தான் அந்த வகையில் நம்ம தீப தினத்தன்று திருவண்ணாமலையில் உச்சில மகா தீபம் ஏற்றோம். இந்த நாளில் முருகக்கடவுள் அவதரித்த தினமாகவும் கொண்டாடுறோம். பெரும்பாலானவங்க காலை முதல் விரதம் இருந்து மாலையில் பூஜை முடித்த பின்னர் தான் விளக்கேற்றி வரிசையாக வாசல் தொடங்கி வீடு முழுவதும் வைப்பாங்க. இதுதான் தீப திருவிழாவாக அமைந்திருக்குதுங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வீட்டு பூஜையில் எப்படி தீபம் ஏற்றி வழிபடலான்னு பார்க்கலாங்க. திருக்கார்த்திகை நாளன்று தான் தீபம் ஏற்றணும் ஒன்றும் கிடையாது. கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். தினமும் காலையிலும் மாலை நேரத்திலும் நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் 2 அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வைத்திடுங்க. அகல் விளக்குகளை தரையில் வைக்கக்கூடாது, கோலமிட்டு அதன் மீது வைக்கலாம். இல்லைன்னா சிறிய வாழை இலை, அரச இலை, ஆலை இலைன்னு இல்லைன்னா ஒரு சிறிய தட்டின் மேலே தாங்க இந்த அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடணும். கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுடைய நினைவுக்கு வரக்கூடியதுன்னா அது கார்த்திகை தீபம் தான். விளக்கேற்றுவது இந்த மாதத்திற்கு உண்டான சிறப்பாக அமைந்திருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வாசலை தீபம் ஏற்றி வைக்கணும். 6 மணிக்கு முன்பாக விளக்கை ஏற்றுவது ரொம்ப நல்லது. பின்னாடி பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு நீங்கள் பூக்களை அலங்காரம் செய்துட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்திடுங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் உப்பு, மஞ்சள், குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வைத்து நல்ல பலனை தருங்க. அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் விளக்கேற்றக்கூடிய வழிபாட்டு முறையை கடைபிடித்தீங்கன்னா காலை மாலை 2 நேரமும் விளக்கேற்றி வழிபடுங்க. இந்த மாதம் முழுவதும் விளக்கேற்றி வைத்து வேண்டிக் கொண்டீங்கன்னா
இறைவனுடன் வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனே நிறைவேறணும் சொல்வாங்க. அதில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது ஒன்றே மட்டும் மனதில் நினைத்து கொண்டு தினமுமே வீட்டு பூஜை அறையில் அந்த வேண்டுதலுக்காக விளக்கேற்றி இறைவனை வரம் கேட்டிங்கன்னா நீங்கள் வேண்டிய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள நிச்சயம் பார்த்தீங்கன்னா நடந்துடும். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த தீப ஒளியில் இறைவனை வழிபாடு செய்வது கோடான கோடி நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை தீபத்தன்று மட்டும்தான் நம்ம மண் அகல் விளக்குகளை ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும்னு அர்த்தத்தோடு தீபம் ஏற்றி வழிபடுறோம். கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக அமைந்திருக்கு. அதனால இந்த கார்த்திகை மாதம் 30 நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் பெண்கள் இருக்காதீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த 5 நாட்கள் தவிர வீட்டில் அடுத்தவங்க வீட்டு விளக்கேற்றி வைத்து வழிபடலாம். வீட்டு பூஜை அறையை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக நீங்கள் இந்த நாட்களை விளக்கேற்றி வழிபடலாங்க. இந்த கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றாமல் வீட்டை இருள மூழ்கடிக்காதீங்க. முதல்ல நம்ம என்ன செய்ய கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்குது குத்து விளக்கு தான். குத்து விளக்கில் 5 திரிகளும் ஏற்றப்பட வேண்டும். உங்கள் பூஜை அறையில் பிரகாசமாக இது வெளிச்சத்தை தருங்க. இந்த 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வைத்துட்டு குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் நீங்கள் மனதார நினைத்து வேண்டுதல் வைத்தா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தீராது இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் தீர்ந்துடுங்க. இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே 30 நாளும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு வருவது ரொம்ப நல்லது. இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை, சமையலறை, படுக்கையறைன்னு எத்தனை அறைகள் இருக்குதோ அந்த அறையிலெல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைத்திடுங்க. இது தவிர கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படியில் 2 அகல் விளக்குகளில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு ஏற்றி வழிபடணும். இந்த விளக்கு மாலை 1 மணி நேரம் எரிந்தால் போதும். மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இந்த எண்ணெயை தீரும் வரைக்கும் ஏறிய விட்டு அப்படியே இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், தோஷங்கள் அனைத்து விலகி ஓடிடும். உங்கள் வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமாக மாறிடுங்க. அத்தனை தெய்வங்களுடைய அருளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுவதற்குன்னு ஒரு சில முறைகளும் வழக்கங்களும் இருக்குது. அதை பின்பற்றினாலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துடும். அதாவது நீங்கள் கிழக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிடும். அதே போல் மேற்கு திசை நோக்கி விளக்கி ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையானது நீங்கிடும். வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி வழிபடுவது திருமண தடை இருந்துச்சுன்னா அதையும் நீக்கிடும். திருமணமும் விரைவில் கைகூடி வரும். தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றி வைத்து வழிபட்டிங்கன்னா எப்பொழுதும் போல் இந்த திசையை தவிர்த்திடுங்க. மற்ற திசைகளை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். நீங்கள் இந்த கார்த்திகை தீப முகங்களுக்கு அதற்கான பலன்களும் இருக்குது. ஒரு முகம் கொண்ட விளக்கை ஏற்றினீங்கன்னா நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்குங்க. இருமுகம் கொண்ட விளக்கினை ஏற்றுவது குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும். 3 முக விளக்கு பார்த்தீங்கன்னா புத்திர தோஷத்திலிருந்து விடுபடுங்க. 4 முக விளக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை உண்டாக்கும். 5 முக விளக்கேற்றி வழிபடுவது பார்த்தீங்கன்னா சகல நன்மைகளும் உண்டாக்கும். இந்த கார்த்திகை தீப திருநாள வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு பூஜை அறையில் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கூட தீபம் ஏற்றி வழிபடலாம். நீங்கள் கார்த்திகை தீப திருநாளில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு மேலே வீட்டு பூஜை அறையில் வழிபட்ட பின்னாடி வீடு முழுவதும் நீங்கள் தீபங்கள் ஏற்ற தயாராக இருங்க. பின்னாடி திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் வீட்டு வாசலில் பிற இடங்களை தீபங்களை ஏற்றுவது ரொம்ப நல்லதுங்க. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தினுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் பார்த்தீங்கன்னா திருமால் பிரம்மனுக்கு ஜோதி வடிவில் காட்சி அளித்ததை சொல்லுதுங்க. கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அக்னிமலையாக தோன்றியதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த திருநாள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு மாலையில் மலையுச்சில் மகா தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. இந்த நாளில் நாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கிடுங்க. சிவபெருமான், திருமால்னு, பிரம்மன் ஆகியோர் யார் பெரியவர்னு விவாதத்தின் போது சிவபெருமான் பிளம்பாக தோன்றி அவங்களுக்கு காட்சி அளித்ததா இந்த ஜோதி வடிவம் தான் அக்னிமலையான்னு சொல்கிறாங்க. கார்த்திகை தீபம் சங்க காலத்தில் இருந்தே நம்ம கொண்டாடி வர்றோம்.
கார்த்திகை தீப திருநாளில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலையிலேயே பரணி தீபம் ஏற்றுவாங்க. மாலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.